அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நல்ல ஒரு மார்னிங்கான விசிட்டு தாங்க. சன் அப்படியே எட்டி பார்க்குறாரு. சூப்பராக இருக்கு வியூ. பிளான்ட்டெல்லாம் நேற்று ஈவினிங் தண்ணி விட்டது, கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு வந்தது. இப்போ வந்து சிறுகீரை கொஞ்சம் இருக்குது, அதை எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேங்க. இந்த பேக்கில் வச்சுருந்த நம்ம கம்போஸ்ட் எல்லாத்தையும் யாரோ வந்து இந்த மாதிரி கிளியர் பண்ணி போட்டு வச்சுருக்காங்க. வேறு யாரும் இல்லை, அந்த எலி தான் சொன்னேன் இல்லைங்களா, அதுதான் பெருச்சாளின்னு சொல்லுவாங்க. அது மேலே கிழங்கு செடி எதுவுமே வைக்க முடியலைங்க. பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து கலரி போட்டுடுறாங்க. இப்போ இந்த பேக்கில் வச்சுருந்தேன், அதையும் எடுத்து இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து திரும்ப அசம்பல் பண்ணிடலாம். நேற்று வந்து கொஞ்சம் அந்த முட்டையோட தோல் எல்லாம் கொஞ்சம் எல்லா பிளான்ட்டுக்கு கொஞ்சம் போட்டது. அது போக மீதி வச்சுருந்தது அந்த மாதிரி இருக்குது. வெங்காயம்லாம் மேக்ஸிமம் வந்து அறுவடைக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா பூ பாருங்கள், மேலே கொத்த வந்திருக்கு. ஸோ இன்னும் ஒரு 1 வீக்கில் நம்ம வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். நல்லா பெரிய சைஸில் தான் க்ரோத் ஆகிருக்கு பெரிய வெங்காயம். இந்த திருநீற்று பச்சிலை சொன்னோம் இல்லைங்களா, அதுதான். அது வந்து சென்ட்ரலாக இருக்கிறது இந்த மாதிரி நல்லா க்ரோத் ஆகி நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா உள்ளேருந்து நல்லா பிளாக் கலரில் சீட் கிடைக்குதுங்க. ஒரு 2 கொத்து இந்த மாதிரி எடுத்து காய வச்சு ஸ்ப்ளிட் பண்ணி போட்டு வச்சிடணும். இதுக்குள்ளே தான் பிளாக் கலரில் சீடு வந்து குட்டி குட்டியாக அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஏதாவது லெமன் ஜூஸ் அந்த மாதிரி நம்ம ஜூஸ் போடும்போது அதை நல்லா ஊற வச்சுட்டு சாப்பிட்டா ரொம்ப கூலிங்காக இருக்கும், ஹெல்த்தாக இருக்கும். அடுத்தது ஆஸ் யூஷுவல் எல்லா பிளான்ட்ஸும் நல்லாவே இருக்குது. மிளகா செடியும் சூப்பராக நல்லா ஒரு அறுவடை பண்ணது போக திரும்ப வந்துட்டுருக்கு. இது ஒரு இன்னொரு 2-3 டேஸ் முடிச்சதுக்கப்புறமா ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம கத்திரிக்காய் செடியில் நிறைய பெருசாக இருந்ததெல்லாம் எடுத்துகிட்டு தனியாக கொஞ்சம் விதை வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து நட்டது தான். நல்லா க்ரோத் ஆகிட்டுருக்கு. ஒரு 4-5 பிளேஸில் வச்சுருக்கேன் பாருங்கள். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்குறதுக்கே. ப்ளஸ்ஸு இந்த கீரைங்க தான் இப்போ எடுத்துகிட்டு போகலான்ட்டு வந்தது, சிறுகீரை கொஞ்சம் க்ரோத் ஆனது மட்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம மக்காச்சோளங்கள் எல்லாமே வந்து கதிர் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேலேயுமே பாருங்கள் சூப்பராக அழகாக பூ பூத்துட்ருக்கோம். இதில் வந்து ஒரு 2 தான் அதோட ஸ்பேஸ் போல் இருக்குது. நான் கொஞ்சம் எக்ஸஸாக நட்டதால் அப்படி லைட்டாக சின்ன சைஸில் க்ரோத்தாக இருக்குது. இந்த மாதிரி ஒரே ஒரு சோளம் மட்டும் நட்ட இடத்துலாம் பார்த்திங்கன்னா தண்டெல்லாம் ரொம்ப பெருசாகவும் இருக்குது. அதே மாதிரி நம்ம கதிரும் பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸில் வந்திருக்கு. இது பாருங்கள் அழகாக 2 in 1 மாதிரி இங்கே மேலே வந்துட்டுருக்கு. சைடில் நான் வர முடியுமான்ற மாதிரி எட்டி பார்த்துட்ருக்காங்க. அழகாக இருக்குது இதோடைய விங்ஸ் எல்லாமே. ஆல்ரெடி நான் ஸ்டார்டிங்கில் போட்ட வீடியோஸ்லையுமே இதை பற்றிலாம் சொல்லியிருப்பேன். எல்லா சோளமுமே நல்லா கதிர் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு என்னென்னா, நம்ம அணில்கிட்டேருந்து இதை காப்பாற்ற முடியுமான்னு தெரியல. லாஸ்ட் டைம் அந்த மாதிரி அந்த சோளம் வைக்கிற ஸ்டேஜ் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் இல்லைங்களா, அது வந்து வந்த உடனே எல்லாத்தையும் கொறித்து அப்படியே காலி பண்ணிட்டாங்க. சரி, அதனால தான் அந்த கார்னரில் வச்சுருந்தேன் அந்த மரத்து ஓரமாக, அதனால அது எல்லாமே அந்த மாதிரி ஆகிடுச்சு. சரி, இந்த வாட்டியாவது எப்படி சேஃபாக எடுக்க முடியுமான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய முள்ளங்கி தான். இதில் வந்து நான் சீடில் மேக்ஸிமம் வருமோன்ட்டு இந்த மாதிரி நிறையா போட்டது. அது வந்து கொஞ்சம் சின்னதாக தான் கிழங்கு இறங்கும். ஏன்னா நம்ம 1 or 2 போட்டால் தான் பெரிய சைஸில் கிழங்கு இறங்கும். பார்க்கலாம். இதே வந்து வெயில் தாங்காமல் ஒரு கிழங்கு வந்து வாடிடுச்சு. சரி, அது இருக்க வரைக்கும் இருக்கட்டும்னு விட்டுட்டேன். கீழே வந்து லைட்டாக இறங்க ஆரம்பிக்குதுங்க இப்போ தாங்க கிழங்கு எல்லாமே. ஒரு 3 பிளேஸில் போட்டிருக்கிறது. இது டாட்டாக புள்ளி மாதிரி இருக்குது. அது என்னோ டிசீஸ்ன்னு தெரியல, ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதனால் இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டு கொடுக்குறதுன்னு தெரியல. அதனால் சரி அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். இஞ்சி பச்சை மிளகாவுடைய சாறு கொடுக்கலான்னு இருக்கேன். அது கொஞ்சம் நல்லா வெயில் நல்லா வந்ததுக்கப்புறம் கொடுக்கலாம். அப்போ தான் அதோடய பூச்சியெல்லாம் சாகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய புதினா தான். எவ்வளோ சூப்பராக கொத்து கொத்தாக இருக்கும். எல்லாமே எங்கடா காணும்னு தேடாதீங்க. எல்லாத்தையுமே கட் பண்ணி பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணியாச்சு. ரிமைனிங் இதுக்கப்புறம் புதுசாக துளுர்த்து வரும். இது கொஞ்சம் பிஃபோராக கட் பண்ணதால் இவங்க துளுக்கவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறமா பார்டரில் இருந்த இந்த புதினாவுமே நல்லா அழகாக கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் வளர்ந்துட்டுருக்கு. மேக்ஸிமம் தக்காளி எல்லாம் நிறைய அறுவடைங்க. ஒரு 2 கேஜிஸ் கிட்ட பறித்து நாங்கள் எடுத்துட்டோம். திரும்ப வந்து இப்போ கொஞ்சம் பெரிய சைஸ் முத்தனை சைஸ் வந்தோடனே என்ன ஆகுனா, பறிச்சுட்டு எடுத்துகிட்டு போய் ஒரு செப்பரேட் பிளேஸில் அவங்க கொறிச்சு சாப்பிட்றாங்க. அதான் என்ன சாப்பிடுதுன்னு தெரியல, எந்த அனிமல் நான் பார்க்கல. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய கேரட்டை ஒரு 4 பிளேஸில் போட்டோம் இல்லைங்களா, அது சூப்பராக. இது வந்து மல்லித்தழை கிடையாது, கேரட்டு தாங்க. இதில் இருந்த மணி தக்காளி பிளான்ட்டெல்லாம் எடுத்தாச்சு, அந்த விதைக்காக அந்த பழத்துக்காக கலெக்ட் பண்ணலான்ட்டு.
ப்ளஸ் இதில் சிறுகீரை போட்டிருக்கேன். இந்த கேரட்டோட இது அழகாக இருக்குது. இன்னொரு 2 ப்ளேஸில் இருக்குது பாருங்களேன், காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ரோத் ஆகிருக்கு பார்த்தீங்களா? அதெல்லாம் கேரட்டு தான். எனக்கு என்ன பயம்னா, இது கிழங்கு வேர் இடங்கு இது ஆல்ரெடி ஸ்வீட்டு. கிழங்கு இறங்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா இதை விட்டு வைக்குமா என்னன்னு தான் தெரியல. இது வந்து செப்பரேட்டாக ஒரு பாட்டில் மட்டும் இருக்குது. இந்த ஒரு பிளேஸ்லேயுமே இதோ பாருங்கள், இதான் ஸ்டார்டிங்கில் வச்சுருந்தது. நல்லா க்ரோத் ஆகிட்டுருக்கு. பார்க்கலாம் எவ்வளோ வரைக்கும் வருதுன்னு சொல்லிட்டு. நாட்டு தக்காளியெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக க்ரோத் ஆகிருக்கு. இதை பாருங்கள், அது பார்க்கவே ஷேப்பும் கலரும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டார்க் க்ரீனிஷாக. இதுவுமே அதுதான். இது வந்து இந்த வெரைட்டி தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இது வந்து பெங்களூர் தக்காளின்னு சொல்லுவாங்கள்ல, கொஞ்சம் ஸ்வீட்னஸாக இருக்கும். இது ரொம்ப புளிப்பாக இருக்கும். ஓ மை காட்! இங்கே கொஞ்சம் அப்படியே பாருங்களேன். இதுதான் நான் சொன்னேன், இந்த பார்டரில் வைக்கிறது இதுதான் பிரச்சனை. தக்காளியெல்லாம் வந்து உள்ளே பழுக்கிற ஸ்டேஜில் இருக்குது. அதுக்குள்ளே வெளியில் தெரிஞ்ச ஒரு தக்காளியை அப்படியே குறித்து செதறி எடுத்து வச்சுருக்கு பாருங்கள். எந்த கிரியேச்சர்னு தெரில. என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே கலெக்ட் பண்ணிவிட்டு நல்லா பழுத்த தக்காளி, செங்காய் அந்த மாதிரி இருக்கிறத அப்படியே எடுத்துகிட்டு வந்து, இது ஒரு பிளேஸு சிட்டிங் பிளேஸ் போல் இருக்குது. இந்த இடத்துல தான் வந்து அசெம்பிள் பண்ணி குறித்து டெய்லியும் அதோடய ஸ்கின் மட்டும் இங்கே கிடக்கும் பாருங்கள். தக்காளியை தான் ஃபுல்லாக குறித்து குதறி வச்சுருக்காங்க. சாப்பிட்டது போக மீதி இருக்கதான் நம்ம கலெக்ட் பண்ணணும். கொஞ்சம் செங்காயம் இருக்கும்போதே இனிமேட்டு நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணி வைக்கணுங்க. இதில் தான் உருளைக்கிழங்கு வச்சுருந்தேன். சோசாடி என்னென்னா, இங்கே இருந்த உருளைக்கிழங்கையுமே அவங்க எல்லாத்தையும் நோண்டி செடி கீழே போட்டுட்டு கிழங்கு சாப்பிட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த கிழங்கு வகையெல்லாம் கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கணும். ஏன்னா எல்லாத்தையுமே ஆக்குபை பண்ணிடுறாங்க. ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி தான் க்ளீன் பண்ணி நீட்டாக இது பண்ணேன். பாருங்கள், மறுபடியும் லீஃப் எல்லாமே கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இது சம்மர் சீசன் வெயிலில் ஃபுல்லாக மறுபடியும் லீவ்ஸ் எல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிச்சுங்க. கொத்தவரங்க பிளான்ட் இந்த மாதிரி செப்பரேட்டாக ஒன்று வைக்கிறதுல அழகாக பூ ப்ளஸ் பிஞ்சு வச்சிருச்சு பாருங்கள். சூப்பராக க்ரோத் ஆகிருக்கு. நிறைய ஃபைபர் இருக்கக்கூடிய ஒரு ஹெல்த்தான ஒரு பிளான்ட்டில் இது. ஒரு 4 பிளான்ட் இருந்தால் போதுங்க. கொத்தவரங்காய் நம்மளுக்கு தேவையான பொரியலுக்கு தேவையான காய் வந்து ஒரு 2-3 டேஸ்க்கு ஒன்ஸ் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்லேயும் போட்டு எடுத்திருக்கேன். அதனால சரி இந்த வாட்டி ஒரு 4 பிளான்ட்ஸ் தான் போட்டிருக்கேன். இதான் நல்லா க்ரோத் ஆகிருக்கு. ஏன்னா செப்பரேட்டாக வச்சுருக்கேன்றதால மற்றதெல்லாம் கொஞ்சம் மிங்கிள் பண்ணி வச்சுருக்கேன். பார்க்கலாம். இதில் இருக்கிற இந்த சோளக்கதிர் பாருங்களேன், எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது. பஞ்ச் மாதிரி இருக்குது முன்னாடி பார்க்குறதுக்கே. இது வந்து ஒரு செப்பரேட்டாக நல்லா இருக்கிறதால சூப்பராக இருக்குது. பேபிக்கான கட் பண்ணிடலாமான்ற மாதிரி யோசனையாக இருக்குது. இந்த அணில் குருவிகள் பண்ணுற அட்டகாசம் பார்க்கலாம். சரி எவ்வளோ வரைக்கும் வருதுன்ட்டு. தண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம குண்டு மல்லியெல்லாம் சூப்பராக இருக்குது. இது சம்மர் சீசனில் பூ வைக்குதான்னு தெரியல, பார்க்கலாம். கத்திரிக்காய் ஃபஸ்ட் ஈல்டு முடிஞ்சது, செகண்ட் ஈல்டு தாங்க. பாருங்கள் அழகாக நல்லா பூ ப்ளஸ் பிஞ்சோட சூப்பராக ஜம்முன்னு இருக்குது. இது வந்து வயலட் கலரில் இருக்கிற கத்திரிக்காய் பிஞ்சு இனிமேட்டு காய் வைக்க கொடுக்க ஆரம்பிக்கிறேங்க. நியூ ஸ்டேஜு. அவ்வளோதான், நம்மளுடைய சிறுகீரை அறுவடைக்கு ரெடி ஆகலாம். டைம் ஆகிடுச்சு, போய் சமைச்சு ரெடி பண்ணணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஒன் மோர், நான் உங்களுக்கு கீழே இருந்த தக்காளி காமிக்கல சார், அதையும் காமிச்சிடுறேன். ஒரு நிமிஷம் வாங்க. ஆக்சுவலி என்னாச்சுன்னா, ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி இங்கே எல்லாமே கலர்ஃபுல்லான அவ்வளோ ரெட்டிஷான டொமேட்டோஸ் தான் இருந்துச்சு. ஒரு சிலது இந்த மாதிரி கடிக்க ஆரம்பித்தோடனே நான் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டேன். அது காமிக்கல. நெக்ஸ்ட் டைம் கலெக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக காமிக்கிறேன். இந்த மாதிரி வச்சதால கொஞ்சம் பரவாயில்லைங்க. ஏன்னா கீழே வச்சும்போது வெயிட் தாங்க முடியாமல் இந்த மாதிரி சாஞ்சிக்கிறாங்க. இது சப்போர்ட் இருந்ததால் கொஞ்சம் நிறைய தக்காளி இந்த வாட்டி ஈல்டு கிடச்சிது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸு, இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இவங்க வந்து விதைக்காக வளரக்கூடிய சிறுகீரை வளரட்டும். இந்த ஒரு பிளான்ட் பற்றி சொல்ல மறந்துட்டேன். நம்ம பதியம் போட்டு வச்ச எல்லோ கலர் இருக்கக்கூடிய கனகாம்பரம் தான் இது. இதில் ஃப்ளார் வச்சுட்டு இருந்துச்சு நான் முன்னாடி வீடியோஸில் பார்க்கும்போது. அதுக்கப்புறமா காற்றுல அடிச்சிருச்சு. இப்போ மறுபடியும் நியூவாக க்ரோத் ஆகிட்டுருக்காங்க ஃப்ளார் வைக்கிறதுக்கு.